ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப் 2024 நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் 8 ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு 15-20 நாளில் எல்லாமே முடிஞ்சு யார் வேர்ல்டு கப் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதா அடுத்த பயணத்தை நோக்கி. இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்தியன் டீமில் நிறைய சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில ரிட்டையர்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஆல்ரெடி முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. பட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வேர்ல்டு கப் இருக்க போகுது. அண்ட் ஒரு சில டெஃபினெட்லி இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மூவ்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த T20 வேர்ல்டு கப் அப்புறம் இந்தியன் டீமோட அந்த புது கோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர ஜூலை 1ஆம் தேதி ரிவீல் பண்ண போறதா இப்போ பார்த்தீங்கன்னா ரெவ் ஸ்போர்ட்ஸ்ல அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இந்தியன் டீமோட ஹெட் கோச் பதவிக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னதான் அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கினாலும் பிசிசிஐ ஆல்ரெடி ஒரு ஆளை டிசைட் பண்ணி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள தான் கடைசியில் அறிவிப்பாங்க. நான் விவிஎக்ஸ் லக்ஷ்மன் தான் வருவார் அடுத்த கோச்சான்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் கோச்சிங் NCAல இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த வாட்டி பிசிசிஐ கொஞ்சம் அகடா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுது, அடுத்த வேர்ல்டு கப்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு சைன் பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கௌதம் கம்பீர்கிட்ட பேசியிருக்காங்க. கௌதம் கம்பீர் தான் இந்தியன் டீமோட கோச்சா வரப்போறாரு அப்படிங்கிற நியூஸ் ஏறத்தாழ உறுதி ஆயிருச்சு. இன்னும் அபிஷியலி அறிவிக்கப்படலையே தவிர டெஃபினெட்லி அவர் தான் கோச். அந்த அபிஷியல் அறிவிப்பு தான் பாத்தீங்கன்னா வர ஜூலை 1 இல்ல 2 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம்லயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸும் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ODI கேப்டனா ஹர்திக் பாண்டியா அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற நியூஸ் பயங்கரமா சொல்றாங்க. ODIயோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா டெஃபினெட்லி நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 2-3 வருஷமா அவர் பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாலாம் இருந்துகிட்டு இருந்திருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் தாங்க. ஐபிஎல் வச்செல்லாம் நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அண்ட் நிறைய இந்தியாவுக்காக பண்ண ஒரு பிளேயர் ஹர்திக் பாண்டியா. ஸோ அவரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ODI கேப்டனா பார்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் வைஸ் கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா இருப்பாங்க ODIல அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் T20ல ஜஸ்பிரீத் பும்ரா T20 கேப்டனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேரும் தான் கேப்டன் வைஸ் கேப்டன். அது எப்படி வேணாலும் மாத்தி வரலாம். ஆனா இவங்களோட கையில தான் அடுத்த ஒரு செட் ஆஃப் இந்தியன் டீம் கொடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் கோச்சா எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஏன் உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச தி லெஜெண்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஜான்டி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம். இது ஒரு சூப்பரான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேர்ல்டோட பெஸ்ட் ஃபீல்டர் ஆல் டைமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஜான்டி ரோட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜான்டி ரோட்ஸ் உள்ள வர போறார் அப்படிங்கிறது இந்தியன் டீமோட ஃபீல்டிங் அந்த லெவலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஏன்னா பொதுவாகவே இந்தியன் டீம்ல எல்லாம் நல்ல ஃபீல்டர்ஸாக தான் இருப்பாங்க, ரொம்ப நல்ல அத்லெட்ஸாக இருப்பாங்க. ஜான்டி மாதிரி ஒரு ஆள் உள்ள அவரோட கையில் டீமை கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அவருக்கும் கௌதம் கம்பீருக்கும் வேற ஆல்ரெடி ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால செமையா சிங்க் ஆவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பார்ப்போம். இந்த நியூஸ் வெளில வந்ததுலேருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? சரி ஓகேங்க, கோச் எல்லாம் மாத்துறீங்க, அந்த மென்டாரா MS தோனியை கொண்டு வரலாம்ல, அவர் இருந்தால் இன்னமும் நல்லா இருக்குமே டீம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா குறிப்பாக ட்விட்டரில் இதை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் MSD அதுக்கெல்லாம் வர மாட்டார். அண்ட் அவர்கிட்ட அந்த எந்த பேச்சுவார்த்தையும் போகலை. ஆனால் ஒரு சில பேர் மீம்லாம் போட்டிருந்தாங்க, மென்டாராக அவர் வரப்போகிறாரு அடுத்த அந்த வேர்ல்டு கப்பை நோக்கி, 50 ஓவர் வேர்ல்டு கப்பை நோக்கி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் 2 வருஷம் IPL ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அவரை நீங்கள் இந்தியன் டீமில் மென்டாராலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கிறப்ப ஒரு மென்டாராக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். அதுவும் மேபி ஃபியூச்சரில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு. பட் இப்போ இல்லை, ஏன்னா நிறைய மீம்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதை கிளாரிஃபை பண்ணதா நான் இங்கே சொன்னேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் இந்தியன் டீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாப் 15 ODI பிளேயர்ஸ் இவங்க இருக்கணும், டாப் 15 T20 பிளேயர்ஸ் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிஸ்ட் ஆஃப் 30 பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு எந்த நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ரிப்ளைக்கு நான் கமெண்ட் போடுறேன். ஓகேவா? ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.